தந்தை, மகன், தூய ஆவி ஆனவரின் பெயராலே ஆமென். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தி அதிகாரம் 5:31 47 இறைவசனங்கள். இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. நீர் உண்மையில் கடவுளின் மகனா, அருட்பொழிவு பெற்றவரா என்ற கேள்விக்கு இயேசு தன்னுடைய வார்த்தை வழியாக நமக்கு செய்தியை தருகிறார். இயேசு 4 விதமான சான்றை தருகிறார் அவர் இறைவனின் மகன் என்பதற்காக. 1, திருமுழுக்கு யோவான் தருகிற சான்று. 2வது, இயேசுவின் செயல்களே அவருக்காக கொடுக்கிற சான்று. 3வது, தந்தை தருகிற சான்று. 4வது, மறைநூல் வழியாக அவருக்கு கொடுக்கப்படுகிற சான்று. ஆண்டவர் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் தருகிற சான்றானது நான் மெசியா அல்ல, அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று தன்னிலை உணர்ந்து மகனின் இயேசு கிறிஸ்து மகனின் உண்மை நிலையை உணர்ந்து அவர் கொடுக்கிற சான்று. 2வதாக, இயேசுவின் செயல்களே அவருக்கு சான்று பகருகிறது. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தனது முதல் புதுமை வழியாக அவர் யார் என்பதை அறிவிக்கிறார். இறை அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் அறிவிக்கிறார். 4வது அதிகாரத்திலே அரசு அலுவலர் தனது மகனை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் வழியாக இயேசு தனது வார்த்தையை சொல்லி உனது மகன் குணமடைவான் என்று சொல்லி அனுப்புகிறார். அவனும் குணமடைகிறான். 38 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்தவனை கண்டு உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவர் தன்னுடைய செயல் வழியாக அவர் கடவுளின் மகன் என்பதை உலகுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் பிரியமானவர்களே, 3வதாக, தந்தை இவருக்கு இயேசுவுக்கு சான்று பகருகிறார். இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவருடைய பேச்சை, இவருடைய சொல்லை, இவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்கள் என்று அவரே இந்த உலகத்திற்கு சான்று பகருகிறார். கடைசியாக, மறைநூலும் இயேசுவுக்கு இவர் கடவுளின் மகன் என்பதற்கு சான்று பகர்கிறது. குறிப்பாக மோசேயும் எலியாவும். ஆண்டவர் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நான் எப்படி சான்று பகருகிறேன்? திருமுழுக்கு யோவானை போலவா? இயேசு நமது வாழ்வில் செய்கிற நல்ல செயல்களை கண்டு நன்றி உணர்வோடு சான்று பகருகிறேனா? எனக்கும் தந்தையாம் கடவுளுக்கும் உள்ள உறவு இயேசுவை மையப்படுத்துகிற சான்று பகருகிற வாழ்வாக இருக்கிறதா? நாம் இறைவார்த்தையின் மீது வைத்திருக்கிற பற்று நம்மை இயேசுவுக்கு சான்று பகருகிற வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறதா? இந்த தவக்காலத்திலே என்ன செய்தால் நமது சான்று பகருகிற வாழ்வை ஆழப்படுத்த முடியும்? நமது சான்று பகருகிற வாழ்வு அர்த்தமுள்ளதாக, பொருள் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பிரியமானவர்களே, இயேசு நமது வாழ்வில் செய்கிற நல்ல காரியங்களுக்கு நன்றி கூறுவர்களாக வாழ்ந்து
அதனை மற்றவருக்கு அறிவிக்க சான்று பகருகிற வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இறைவார்த்தையை வாழ்ந்து படித்து அதன்படி வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வை நெறிப்படுத்தி நாமும் இயேசுவை போல நம்மில் இருக்கும் இறைத்தன்மைக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். திறந்த மனதுடன் நாம் இறைவனில் நம்பிக்கை கொள்ளவும் இயேசுவின் செயல்களை அறிந்து நாம் நன்றி உள்ளவர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவார்த்தை வழியில் உண்மையை தேடவும் இறைவனின் புகழ்ச்சிக்காகவே வாழவும் நமது நல்ல எண்ணங்களை செயல்களை வெளிப்படுத்தி இயேசுவுக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தவ காலம் அருளின் காலம், இந்த செயல்களுக்கு தகுந்த காலம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்களை சாட்சிகளாக வாழ அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா நல்விதங்களும் உமது அருளால் நிறைவேற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்து எங்களுடைய திருமுழுக்கு வாழ்வின் வழியாக நாங்கள் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் எங்களுக்கு அருளின் காலமாகவும் ஆசீர்வாதத்தின் காலமாகவும் உறவின் காலமாகவும் உம்மை பின்பற்றி வாழ்கிற அன்பின் காலமாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இறைவன் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக